Hello friends, இது உங்க சூப்பர் சுவை தமிழ் யூடியூப் சேனல். சில பெண்கள் சமையல்ல கில்லாடிகளா இருப்பாங்க. பட் எல்லாராலையும் அவங்கள மாதிரி சமைக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் அவங்கெல்லாம் சமையல்ல சில ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவங்க சமையல்ல ராணியா இருப்பாங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல சமையல்ல டேஸ்ட் கொண்டு வர கொஞ்சம் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, வீட்டுல முதல் நாள் வச்ச சாதம் மீதி இருந்தா அதை இனி வேஸ்ட் பண்ண வேணாம். அதை யூஸ் பண்ண ஒரு சூப்பரான வழி இருக்கு. அந்த சாதத்தை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு 1 கப் சாதத்துக்கு 2 பிடி கடலை மாவு, பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணி கலந்து தோசையா சுட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2, வீட்டில் செய்கிற சப்பாத்தி ரொம்ப நேரம் சூடாக இருக்கணும்னு நினச்சா அதை சில்வர் பேப்பரில் சுற்றி வைங்க, நல்லா சூடாக இருக்கும். நம்பர் 3, வீட்டில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி சளி தொந்தரவு ஏற்பட்டுட்டு இருந்தால் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் துளசியை போட்டு வைங்க, போதும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் தண்ணி நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்பர் 4, மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் அதோட கொஞ்சம் பாக்கு சேர்த்து வேக வச்சா மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். நம்பர் 5, நிறைய பேருக்கு பூரி மொறுமொறுன்னு செய்ய வராது. பட் பூரி மொறுமொறுன்னு வரதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. பூரி மாவோட கொஞ்சம் ரவையையும் கலந்து பிசைஞ்சு பூரி செஞ்சா பூரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 6, வீட்டில் இட்லி மாவு அரைச்சி இட்லி கல் மாதிரி வந்தா அடுத்த வாட்டி மாவு அரைக்கும் போது ஒரு பிடி அவல் போட்டு அரைங்க, இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கும். நம்பர் 7, இன்னும் கொஞ்ச நாள்ல சம்மர் ஸ்டார்ட் ஆக போது. சம்மருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டிலேயே ஜூஸ் போட்டு குடிச்சா உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். அந்த மாதிரியான நுங்கு ஜூஸ் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். நுங்க மிக்சியில போட்டு அரைச்சு பால் கலந்து சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சா சம்மருக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 8, மழை காலத்தில் உப்பு இருக்க ஜாடியில் தண்ணி சேரும். இதை அவாய்ட் பண்ணணும்னா உப்பு இருக்க ஜாடியில் 4 அரிசியை போட்டு வைங்க, உப்புல தண்ணி சேராது. நம்பர் 9, வீட்டில் செய்கிற மைசூர் பாகு நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும்னா மைசூர் பாகு செஞ்சு இறக்கும் போது அதில் 1 சிட்டிகா சோடா உப்பு போட்டால் நல்லா பொங்கி வரும். அப்புறம் அதை தட்டில் ஊற்றி பீஸ் போட்டால் மைசூர் பாகு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 10, கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் இதை சீக்கிரமாக வேக வைக்க ஒரு வழி இருக்குது. கிழங்கை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை உப்பு கலந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 11, வாழைத்தண்டு வாழைப்பூவெல்லாம் வெட்டி வச்சா கொஞ்ச நேரத்திலேயே கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டாலும் கரையும் ஆகிடும். இப்படி ஆகாமல் இருக்கணும்னா வாழைக்காய் வாழைப்பூவெல்லாம் வெட்டினதும் மோரில் போட்டு வச்சுருங்க, கலர் மாறாது. நம்பர் 12, கோதுமையை நல்லா கழுவி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உலர்த்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சப்பாத்தி செஞ்சால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 13, வீட்டில் இடியாப்பம் மீதம் ஆயிட்டா அதை ஒரு நாள் ஃபுல்லாக புளிச்ச தயிரில் ஊற வச்சு நிழலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதும் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தேவையான போது இதை வறுத்து சாப்பிடுங்க. இதை நல்லெண்ணெயில் வறுத்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.